மகாபரிசுத்தமுள்ள நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் இந்த நாள் மட்டும் உண்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காய் அவரை நன்றியுடன் நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை இப்பொழுதுல தேவன் நம்மை மட்டுமாய் வழி நடத்தினாரே, அதற்காக தேவன் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனம் முதல் 39வது வசனம் வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை நிச்சயமாய் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பவுலடிகளார் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அன்பார்ந்த பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் ஒன்றும் என்னை பிரிப்பதில்லை என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நமக்கு எந்த நிச்சயம் காணப்படுகிறது? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம், அநேக நேரங்களில் விழுந்து போகிறோம், அநேக நேரங்களில் துவண்டு போய்விடுகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பு நம்மிடம் அதிகமாய் பூரணமாய் காணப்படுமானால், கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் பூரணமாய் காணப்படுமானால் இவைகள் ஒன்றும் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு முடியாது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் பூரணமாய் நம்மை நேசித்தபடியினால் நம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் நமக்காய் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காய் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து நமக்காய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த கேடடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நமக்காக அடிமைத்தனத்தில் இருந்த சத்துருவின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு மறுபடியும் பிதாவின் சொந்த குமாரர்களாய் நம்மை மாற்றும்படியாய், அவருடைய உடன் சுதந்திரராய் மாற்றும்படியாய் நம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரனாகிய குமாரனை ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். அவர் பூரணமான அன்பு, அவருடைய அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறபடியினால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் நாம் அவரிடத்தில் எப்படி அன்பாயிருக்கிறோம்? பூரணமான அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பூரணமான அன்பு நம்மிடத்தில் காணப்படுமானால் நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, பூரணமான அன்பில் பயம் காணப்படாது. அன்பு பூரணமாக இருக்கும்போது பயம் ஓடி போகும். எனக்கு அன்பான பிள்ளைகளை, ஆனபடினால் பூரணமான அன்புக்குள்ளாய் தேவனுடைய சமூகத்தில் வேரூன்றி கட்டப்படுவோம். நிச்சயமாய் இந்த உலகத்தின் எந்த காரியமானாலும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு அவைகளால் முடியாது. அதை நாம் நிச்சயித்துக் கொள்வோம். நிச்சயமாய் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே.
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயமாய் அந்த நிச்சயம் நம்மிடத்தில் காணப்படும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் நெருங்கி ஜீவிக்கும் போது நிச்சயமாய் அந்த அன்பை தேவன் நமக்குள்ளாய் பூரணப்படுத்துவார். ஒருபோதும் தேவனுடைய சமூகத்தில் அந்த அன்பு பூரணமாய் காணப்படும் போது பயம் நம்மை விட்டு ஓடி போகும். இந்த உலகத்தில் நிச்சயமாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்முடைய தேவன் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணி வைத்திருக்கிறபடினால் ஒன்றை குறித்தும் பயப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாய் சந்தோஷமாய் வாழ்வோம். ஒரு சந்தோஷம் நம்மை எப்போதும் ஆட்கொண்டு காணப்படும். தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிப்போம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் உள்ளவர்களைப் போல உபத்திரவங்கள் உண்டாகும், வியாகுலங்கள் உண்டாகும், துன்பங்கள் உண்டாகும். பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும். ஆனால் ஜெயம் கொண்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே போல் அந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் எல்லா கிருபைகளையும் தேவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்வோம். நிச்சயமாய் நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தாங்கி வழி நடத்துவார். தேவனோடு கூட நெருங்கி ஜீவிப்போம். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்கிற அந்த வார்த்தையின்படியே தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு இடம் கொடுப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட இந்த வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த காலை பொழுது நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இவைகள் ஒன்றும் எங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து பிரிக்க முடியாது, உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்துக் கொள்ளும்படியாய் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலனை பூரணமாய் தந்து என் தேவனங்களை வழி நடத்துங்க. பூரணமான அன்பு எங்களிடத்தில் காணப்படும்படியாய் நீர் எப்படி எங்களை நேசித்தீரோ அதே போல அதை விட அதிகமாக உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கண்மணி போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கூட இருந்து வழி நடத்துங்க. செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்கிற வேலைகள் எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இன்றைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.